இவ்வளவு கூட்டத்துக்கு நம்ம ஊருக்கு 2 டான்ஸ்ரா சூப்பர். நாசம் பார்த்து போறோம். டான்ஸ் 2 கொண்டே பார்த்தா டான்ஸ்ங்கற. கொண்டே பார்க்காத. கண்ணாடி போடு என்னடா. வாவ். சார் வணக்கம் சார். நைஸ் வுமன். ஆமா ஆமா. நைஸ் லிப். ஆமா ஆமா ஆமா. வாவ். ஆனா அக்கு மார்க்கு லூசு முண்டை. நல்லா இருக்கே. நைஸ் கேர்ள்ரா. நைஸ் கேர்ள். வாவ். சூப்பரா இருக்கீங்க. சரிங்க சார். உங்க ஃபிகருக்கு என்ன வர்க் பண்றீங்க? ஐயோ எங்க அக்கா நல்லா செய்யும்டா. டேய் தூத்துக்குடி பரவாயில்ல. எவனோ வந்து தப்பு தப்பா சொல்றீங்க. சுத்தமான பழம் எனக்கு வேணும். சார் நான் இவ்வளவு ஃபிகரா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் சார். அப்படியா? ஏன்னா மாதம் 30 நாள் உங்களே சந்திச்சிட்டு இருக்கறல்ல. என்ன காரணம்? அந்த பூரிப்பே அழகாகிறது காரணம் தான். ஏன் தலையெழுத்து நீ தான் ஆயிப்போச்சு. தலை எழுத்துன்னு சொல்ல கூடாது. தலையில போட்ட எழுத்துன்னு நீங்க சொல்லணும். வா எழுத்து அழிக்க தான் நான் எரேசரோட வந்திருக்கேன். அழுத்த நீல அம்பமயம் கொம்பே வந்தாலும் எவனையும் அழுத்த அழிக்க முடியாது. அப்பா பெரிய அப்பா டாக்கறாடி நீ. நீ யார பெரிய உருட்டி உலக பண்ணறா நீ முதல்ல. நீ பெரிய காட்டி கண்ணறா பேச்சி பெருச்சாரி நீ முதல்ல. அப்படியே பொளந்து கிழிச்சு அப்படியே நாட்டுக்கு நல்ல கருத்து தகத்தை எடுக்க போறியா முதல்ல. அப்படியே ஆடி தகத்தி 10 மணி நீ வச்ச ஆளு எப்படியே புடிங்க பொண்ணு போறமா. நான் வச்ச ஆளுதாடி நீ. இந்த ஜென்மத்தை நீ என்னட்ட வச்சே வச்சல வச்சுக்க. மவன சனிபான் மாட்ட மாதிரி மாட்டிடுறா. அப்படி வைக்கிற அளவு என்ன கிறுக்கு போக கிடையாது. எந்த நேரம் எண்ணெயை ஊத்தி உருட்டி ஓடுறது எனக்கு தெரிய முடியும். அட்ட தரத்திலே ஆம்பளை இப்படி பேசுறது முதல்ல கட் பண்ற. பொம்பளை இப்படி பேசுற பொழுது கூட பொம்பளை இந்த இடத்துல பேசுறதுங்க எனக்கு தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சுதான் பேசுற. ஆம்பளை எவன பேசுற எவன என்ன பண்ணு எல்லாத்தையும் அறிஞ்சவன. இதெல்லாம் பொம்பளை கிட்ட போட்டி போறவன் எவன ஆண் மகனே கிடையாது முதல்ல. ஆம்பளை கிட்ட எதிர்த்து பேசுறவன பொம்பளை ஆளுங்கற. நாமரக்க முக்கியமான ஒரு ஆண் மகனுக்கு. ஒரு பெண்ணுக்கு தன்னடக்க ரொம்ப முக்கியம். நல்லடக்க முக்கியமான உனக்கு முதல்ல. நீ என்ன கிழித்து புரியா? புடிச்சு புடிங்கி போடுவ. ஒரு புட்டாஸ் புரியா? நீ அப்படியே நக்கி புடியாடா. அப்படியே கிழித்துறியா? அப்படியே இழுத்து புடியாடா. ஊரகத்த சிரிக்கு. ஊரகத்த உலகத்தோட ஓடி கேட்ட நாட்டகத்த நாடாரி ஏ துயத்துக்கு சோப்பி போறவனே. ஓடி ஆவல ஆளு குத்தவனே. குத்தமட குத்திடுதே. ஏமாதவனே. கால போட்டுக்கு தொன்னாதவனே. காரத்தாக்கு கால குத்தவனே. போடா ஏ தூமைய குடிக்கு போடா. டேய் டேய் டேய். பொம்பளை போறா. அது லிட்டர் என்ன வேலை வித்துக்கு இருக்கு என்ன கண்டால முண்ட. சொல்லுங்க. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு வாய் பேசுறடி. நீ எல்லாம் குடும்ப பாக்காத பண்ண. உன்னை எல்லாம் கெட்டுனா 3 நாள் புருஷனை போட்டு தெரியுடி. அடேங்கப்பா போட்டு தள்ளி நக்குனாகவுக. நான் நக்க மாட்டேன். புருஷன் மாதிரி நடந்துக்கணும்டா. காவாலி பயத்தனமா நடந்தீனா உன்னை போட்டு தள்ளுறதுல விதியே இல்ல முதல்ல. பொம்பளை மாதிரி புருஷனுக்கு பணிவிட வேண்டாத. ஆம்பளை சம்பாதிச்சத கையில கொடுப்பாரு ஓத்தா மகளே. பல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் சொல்லி வச்சிருக்காங்க. மனைவி சொல்லே மந்திரம். ஒரு மனைவி பேச்ச எந்த கணவர் கேட்கிறாரோ அவனுக்கு சொர்க்கத்துல இடம் இருக்குமா. ஒரு பொண்டாட்டி பேச்ச எவன் கேட்கலையோ அவனுக்கு நரகத்துல தான் ஊமை குத்து விழுகுமா. ஒரு பொம்பளைக்கு தன்னடது நான் உனக்கு ரொம்ப முக்கியம். ஆம்பளை என்ன சொல்லுவாங்க அடங்கி போற பொம்பளை குடும்ப பாக்காத பொண்ணு. இதுக்கு தான் பெரியவங்களே சொல்லி வச்சாங்க. என்னது தெரியுமா? நல்லா கவனிக்கல. பெரியவங்க சொன்னது ஒரே ஒரு விஷயமாமா. பெண்களுக்காண்டிய நான் எல்லா பெண்களும் சொல்ல. இந்த மாதிரி பெண்களுக்காண்டிய மேட்டு புஞ்சைய உழுதவனும் கட்ட ஏனாமணிக்க தொட்டவனும் கட்ட. உனக்கு மட்டும்தான் பொம்பளைக்கு மட்டும்தான் பழமொழி எழுதியிருக்காங்களா? ஆண்மகனுக்கு பழமொழி எழுதியிருக்காங்களா? போக்கால கட்ட கழுதைய போக்கால விட்டு திருப்புனாகலாண்டா. ஊரக்கடுத்த சிரிக்கி சேக்கிப்பட்டிக்கு நாடத்துக்கு வராண்டு முக்கு ரோட்ல 3 பேர் போட்டாலும் வாழ வட்டி பம்மாத்துக்காரி பணியார வைக்க போறாங்க. பாலச்சந்திரபாமா பம்மாத்துக்காரி பணியார வைக்க போறாங்க. மொத்தம் கம்மாத்துக்கரையில உட்கார்ந்துக்கிட்டு பணியாரத்தை காணலைங்க. பணியாரத்தை காணலைனால சேக்கிப்பட்டி ஊரே வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போச்சா. இந்த சக்கலத்து மட்டும் உட்கார்ந்து ஒல வச்சுக்கிட்டு அப்பா மச்சரு மசால் வடையா. அட மகனே மச்சரு மசால் வடையா ஒத்த வடை சோழமுரளி தங்கராஜ் வாயில புதுக்கோட்டை ராதாச்சேரி பொத்த வடை நாகலாம். பொத்த வடை என்னைக்கு பொத்துக்கிட்டு போப்போ தெரியலடி. ஓட்டு மீன் ஓட்ட உரு மீன் வருமளவு வாட்டி நிக்குமா கொக்கு. நீ யாரை இப்படி போய் நக்குறி? ஐயாரு கடை சூப்பு பாலச்சந்திர ஐச வாங்கி நீ நல்லா சப்போனாகலாம்டா. நான் தர முடியாதுப்பா. சொல்ற பாலச்சந்திர சொல்லு. நாட்டரச ஓட்டையில 4 பேர் நொட்டையில. அடேங்கப்பா அந்த காக்காக்கு மண்ட பெருசா. இத போடுங்க. இவங்க அப்பத்தாவுக்கு பெரிய கொண்ட பெருசு நாகல. அப்பத்தா பாவம் அவளுக்காத. அம்புட்டி லிப்டிங் கையில வந்துருச்சு. காக்கல வர சொல்றா. இங்க பார். என்ன பொம்பளை இவ்வளவு தூரம் அகத்தி பேசுறாரு. நீனா 5 வருஷம் பரமா. முதல்ல ஆம்பளை முதல்ல அடங்குறத நிப்பாட்ற. பெண்களுக்கு ஏன் பெண்கள் பேர் வச்சு தெரியுமா? எதுக்கு வந்துச்சு? எப்ப புருஷன் கூட வெளிய போறோம் எந்த கடையை பார்த்தாலும் பேண்டே பாக்குற. ஆண்களுக்கு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? எந்த பொம்பளை பார்த்தாலும் ஆன்னு பாக்குற பாரு. அதுக்கு தான் ஆண்கள் பேர். நாங்க ஆண்களை பாக்குற. பேச தெரியாத நல்லா தெரிஞ்சுக்க நல்லா சொல்லுவி. ஒரு ஆம்பளை போய் குளிச்சு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு கிளம்பிட்டானா அவன் கடை தெருவுக்கு போறான்னு அர்த்தம். ஆனா ஒன்ன போல பொம்பளை புள்ள குளிச்சு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு கிளம்பிடுச்சுன்னா நடுத்தருக்கு வரப்போன்னு அர்த்தம். நடுத்தர
நடுத்தரவுக்கு வர அளவுக்கு நீ நடந்துக்கவே கூடாது முதல்ல. இன்னைக்கு ஒரு பஸ்ல கூட எடுத்துக்கிட்டா கூட ஒரு நிறமாச பொம்பளை ஏறிட்டா முதல்ல எந்திரிச்சு இடம் விடுறது ஆம்பளையாத்தான் இருப்பேன். ஏதாவது ஒரு பொம்பளை எந்திரிச்சு இடம் விட்டுருக்குதா சரித்திரம் இருக்கா? அந்த பொம்பளை போவோம் வயிற்ற தள்ளிட்டு வருங்க இசுக பார்த்து விட்டு இப்படி திரும்பி உக்காந்துக்கிற என்னடி நீ தான் பொம்பளை பஸ்ல இடம் கொடுக்கவில்லை என்று புரணி பேசுற பொச்சுதாப்பு பயல. நீங்க சொன்னீர்களே உங்கள் அர்த்தம் எனக்கு பிடித்திருக்கோம் மிஸ்டர் தங்கராஜ் அவர்கள். அப்ப இந்த யூடியூப் கட் பண்ணிருங்க. இப்ப பேச நல்ல நல்ல கருத்துக்களா விட போறேன். போயா போயா முதல்ல போயா நல்ல நல்ல கருத்துக்களா சொல்ல போறேன். தயவு செய்து கட் பண்ணிருங்க. என் வாயில பார்த்தா நான் கழுவி ஊத்துறவ என்ன நீ என்ன பொண்டாட்டி கவர்மெண்ட் பஸ்ல பெண்களுக்கு இடம் கொடுக்கறோம்னு சொன்னீங்க. வயிறை நாங்க படுவுன்னு மாதிரி தள்ளிக்கிட்டு வரோம்னு சொன்னவர் தானே இந்த ஆளு. வயிறை சும்மாவா படுவுன்னு மாதிரி தள்ளிக்கிட்டு வர? நீ பாக்குற சோழியில தானே இங்க படுவுன்னு மாதிரி தள்ளிக்கிட்டு வர. அப்ப நீ தாடா முண்டை இடம் கொடுக்கணும். உனக்கு இடம் கொடுக்கறோம்ல முதல் ராத்திரி அன்னைக்கு உன் கையில கத்த முளைக்க, உன் இதிகாசத்தை ஈத காட்சி ஊத்த, உன் நாகரிகத்தை நாயை விட்டு கடிக்க விட, உன் கலாச்சாரத்தை கழுத விட்டு ஓட்ட விட, ஆப்பிள் பழம் மாதிரி பிரஸ்தா பொம்பளையில கொடுத்து அனுப்பிச்சு விட போது குழந்தை கையில கிடைத்த பூமலை மாதிரி குதறி எடுத்து புரோட்டாவுக்கு மாவு நேரம் மாதிரி திருவன் திருவி அப்படியே 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பழுவூர் மாதிரி நீங்க வச்சா அப்புறம் வாக்காடுறதுக்கு யாரும் நீ தான் கொடுக்கணும். நாங்க வாக்கார இடம் கொடுக்குறோம். நாங்க வாக்கார இடம் கொடுக்கணும். என் கையில கத்த முளைக்க மோத்த மகள முதராத்திரிக்கு நீ தாண்டி பொம்பளை மண்டியப்பட கழுவுற எப்படி கேக்குறேன். இந்த கல்யாணம் பண்ணி என்னைக்கு திரி நாட்டுங்கிற முடிச்ச ஆம்பளை கழுத்துல போட்டாலும் 3 மாசம் முண்டை அம்பட்டு நாடியாத்து உட்காந்துக்க முடியும். ஆம்பளை புள்ள நல்லா தான் இருக்கா. கல்யாணம் முடிச்ச புதுசுல மாமியாருக்கு மாமனாருக்கு அப்படியே சோத்த கொண்டு வந்து பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நாக்குட்டி மாதிரி அவனே உக்காந்துக்கு இருக்கிறது. அத்தை ரசம் ஊத்தவா, சோறு ஊத்தவா, குழம்பு ஊத்தவா, மயிறு ஊத்தவா, 1 மாசம் ஆகாது நோத்தால துண்டா போய் குடிக்க சொல்லு அப்படியே விரட்டி விட்டுற. கல்யாணம் முடிச்சதுல இருந்து எங்க ஆத்தாவோட பேச முடியல, எங்க அண்ணன் தம்பிட்ட பேச முடியல, எங்க அக்கா தங்கச்சிட்ட பேச முடியல. அது வட்டா குத்தம் இது வட்டா குத்தம் ஐயோ ஐயோ கத்தடி ஓட்ட காசு முண்டை. கல்யாணம் முடிச்ச முதலாத்து அன்னைக்கு புடிச்சுற மடியில படுக்கூட்டு நீ இந்த கொஞ்சிற அத்தான் அத்தான் நீங்க இல்லை என்றால் செத்துருவேன். அப்படி செத்து நக்கிருவீங்க. எந்த பொம்பளை செத்து நக்குற? ஒரு பொம்பளை ஆம்பளை பார்த்து அத்தான் அத்தான்றியே பாசமா அம்பிட்டு வேஷம். இந்த அத்தானுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அத்தான் அத்தான் நீ சம்பாதிக்கிற காசை புள்ள நான் புடுங்கத்தான், உன்னை தனி கொடுத்துற ஊட்டிக்கிட்டு நான் ஓடத்தான், உங்க ஆத்தா அப்பனை அடிச்சு விரட்டத்தான். கடைசியில ஸ்டேஷன்ல போய் படுத்துக்கிட்டு மேடம் என் புடிச்ச தோட்டத்தா என் சங்கிலி அத்தா என்ன நோடி அத்தா சபா 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 அடிக்க போற சிங்கங்களை அடிக்க. என்ன வெத்த ராஜாக்களா இவங்களுக்கு வசனம் பேசணும்னா கையடி கவிந்தராஜ மாதிரி டப்பு டப்புன்னு அடிக்கிறீங்களா? எதுக்கு அப்படியே வசனம் பேசி தகத்துட்டாங்களா? ஒரு ரயில்வே கட்ல தண்டவாளத்தை வண்டவாளத்தை ஏத்தல திரு நாட்டு 3 முடிச்சு திஸ் இஸ் 3 முடிச்சு. எதுக்குடா 3 முடிச்சு போடுற? 3 முடிச்சு எதுக்கு போடுற? ராணாக்கு மட்டும் தெரியும். 3 முடிச்சு எதுக்கு போடுற? ஒத்த முடிச்சோட உன் ஜோலியை முக்க வேண்டியதானே. 3 முடிச்சு போட்டுவேன் படுத்துற பாடு நாசமத்து போறவன் சொல்றான் பாருங்க. என் கொலுசு அத்தை, என் தோட்டம் அத்தை, என் நோனி அத்தை. ராதா சொல்லுவாங்க உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன். தொட்டு தாலி கட்டு நக்குனாரு நாசமத்து போறவன். பொண்டாட்டிய வர்ணிப்பேன். எப்ப 2 மாசம் அந்த மஞ்சக்கிழங்கு காயிற வரையும் அஷ்டலட்சுமிம்பா, தர்மலட்சுமிம்பா, மகாலட்சுமிம்பா. அடாடாட உன்னைய பார்த்தோட அப்படியே அந்த இந்திரலோகத்துல தேவதையே இறங்கிக்கிட்டு வந்துருச்சு. ஆடு மேல ஆடி எண்ணுச்சு, மாடி மேல மாடி எண்ணுச்சு, என் குஞ்சு மேல குஞ்சு அறுதும்பா. அது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவன் சொன்னானே நாங்க தோட்டம் அத்தே என் கொலுசு அத்தான்னு. செவ்வாதோசை பிடிச்ச முண்டை அங்கேயே ஏறிட்டு உட்கார்ந்து இருக்கிற புருஷனுக்கு சோறு போட மாட்டியா? அப்ப நீ என்னை கழுவி ஊத்தும் போது நான் உன்னை ஒரு வார்த்தை கழுவி ஊத்தக்கூடாது மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே. வசனம் பேசுறீங்களே சும்மா இருக்கிற வயிற பலூன் மாதிரி வீங்க வைக்கிறோம். நாங்க எங்களுக்காண்டி வீங்க வைக்கிறோம். கல்யாணம் முடிச்சது சும்மா இருந்தா உன்னை ஊருக்குள்ளாரு கேவலமா பேசுறான்னு நாங்க வீங்க வைக்கிறோம். நீ 10 மாசம் சமக்கல 10 மாசம் சமக்கல ஓட்ட காசு முண்டை. ஏன் நீ 2 மாசத்துல பிதுக்கி விட்டு போ, நெஞ்சு குஞ்சு இறக்கி விடு. முடியாதுல்ல. அந்த காலத்துல இருந்து எங்க அப்பத்தால பிள்ளை பத்துச்சு. பிள்ளைய பத்த மறுநாள் கடலை காட்டுக்கு மண்ணெண்ணைக்க போச்சு. இப்ப நீங்க அப்படியே பிள்ளை பக்குறீங்க. 10 நாள் வயிற்றுல கரு நின்றா போதும். செம்ப தூக்காத, படி 2 அக்காத, அதை நொட்டாத வயிறு ஐயோ ஆத்தாடி ஏசுக்குள்ளேயே ஓக்கார வச்சு அப்புறம் ஆஸ்பத்திரியில போய் குழந்துக்கிட்டு
டாக்டர் சொல்லிருக்காரு ஆபரேஷன் பண்ணணுமா ஒண்ணு நொட்டணுமா ஒழுக்கமே வேலை பார்த்தா சுகப்பிரசவம் பிறக்கு. அந்த காலத்துல அப்பத்தாமார்கள் 16 புள்ளைய வேப்பம்பழம் மாதிரி நிமிந்து வேலை பார்க்கறது வேப்பம்பழம் மாதிரி பிதுக்கி எடுத்தார்கள். என்ன காரணம்? அவங்க செய்யக்கூடிய வேலைகள். அம்மி அரைத்தார்கள், ஆட்டுக்கல்ல ஆட்டினார்கள், துணியை கல்லுல போட்டு துவைத்தார்கள். அப்படி எடுத்து ஓதரிய 16 புள்ளைக்கு அப்பச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஒத்த ஆளு 10 ஏக்கரை ஒத்தாளுமா உழுவாங்க. ஏண்டா 3 காசு முண்டை, ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, ஒரு கட்டிங் அடிச்சோட மூத்தரத்தோட பன்னியோட பிறண்டுகிட்டு கிடக்குற, உன்னைய தூக்கிட்டு வந்து நான் ஓட்டிக்கிட்டு கிடக்குறேன். அப்புறம் புள்ள மச்சத்துல வைப்பாங்க. கேக்குறேன், தண்ணியோட கட்டி பிடிச்சு கிடந்தாலும் ஒன்னே நினைச்சா கட்டி பிடிச்சு படுத்து. அப்ப ஒண்ணு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அப்ப உள்ள அப்பச்சிமார்கள் சோளக்கூழு, கேப்பக்கூழு, கம்மங்கூழு அதெல்லாம் பொண்டாட்டிக்கு வகை வகையா சமைத்து கொடுத்தார்கள். ஆனா நீ சொல்லி அத நீ நக்கிக்கிட்டு கிடக்குறியா? அப்புறம் என்கிட்ட நாங்க படிய நக்கிறது முதல்ல நாங்கள் அப்படி செய்யறோம். குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணும், புரியுதா? அம்மி அரிச்சா கை மசில்ஸ் நல்லா இருக்கு. யாரு கேக்குறா? எந்த வீட்டுல அம்மி இருக்கு அப்படியே மிக்சியில தேங்காய்ச்சல போட்டு கிரு கிரு நக்கி போட்டு அப்புறம் எல்லாம் உனக்கு புள்ள கிழக்குதான் இருக்கு. ஒரு பொம்பளை எல்லாம் தெரிஞ்சுக்க, ஆம்பளைக்கு அடங்காத பொம்பளையும் என்னைக்குமே ஒரு விஷயம். ராதா செல்வி, உன் முகர லேசா திருப்புவே, லேசா திருப்பு, லேசா திருப்பு. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. டீ கடையில விக்காமையே தொங்குற பண்ணு, இப்படி ஓவரா மேக்கப் போடுற பொண்ணு மைத்துல கூட நல்லா இருக்காது. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. ஏன் பண்ணு வேணுமா? தரவா சாப்பிடுறீங்களா? இது ஊசி போன பண்ணு. நீங்க சொன்னீர்களே மிக்சியில தேங்காய போட்டு சட்னியை அரைக்கிறவன, அந்த அரைக்கிற சட்னியை தானே நாக்கு போட்டு நக்கிக்கிட்டு கிடக்குற. அந்த கிரைண்டர்ல கிருகிருன்னு ஆட்டுற மாவுல வெள்ளையா மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இருந்தாத்தே என் தொண்டைக்குள்ள நலைய அப்படின்னு சொல்லி அந்த இட்லியை 4 வாய் கவக்குன்னு சாப்பிடுறேன். தொண்டை அந்த வாஷிங் மிஷின் அரைக்கிற துணியை தானே தும்பப்பூ மாதிரி போட்டுக்கிட்டு பளிச்சுன்னு ஆட்டிக்கிட்டு தெரியுற. அனைத்தும் கொண்டு வர மிஸ்டர் சோழங்குடி தங்கராஜ் அவர்களே, நீங்கள் ஒரு நிபந்தனையை புரிந்து கொள்ள வேண்டும். அம்பிட்டு சீர்வரிசை கொண்டு வர மானங்கட்ட மல்லாரி பையில ஒத்த சாம ஆலய மணியில் ஓசையை நான் கேட்டேன். இந்த மணிக்கு வண்டி 5 லட்சம் ரூபாய் ஆத்தா போய் வட்டி வாசிக்கு வாங்கி உன் முகர கட்டைக்கு உனக்கு பகுமானமா பொண்ணு அனைத்து சீர்வரிசையும் கொண்டு வரவே. நீ ஏதாவது கொண்டு வரியா? முதல்ல ஒண்ணு கொண்டு வர மாட்டேங்கிற. முதல்ல ஆம்பளை நாங்க கொண்டு வர்றோம், புரியுதா? என்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டுமே நாங்க கொண்டு ஒன்னே ஒண்ணுதான், தன்மானத்தை கொண்டு வரோம். நல்லா கேட்டுக்க, நீ சொன்னியே நாங்க மிச்சி நாங்க ஆற்றா தானே நாக்க போட்டு நக்கிக்கிட்டு கிடக்க தும்பப்பு மாதிரி வெள்ள விளையாடு மல்லிகைப்பூ ஆட்டுறாலும் கட்டிக்கிறேன்னு சொல்றியே. நீ கிரைண்டர் ஆட்டினாலும் சரி, மிக்சியை போட்டாலும் சரி, வாஷிங் மிஷினை போட்டாலும் சரி, எல்லாம் சும்மா ஓடாது. அத்தனைக்கு கரண்ட் புல்லு ஓத்தா புடிச்சு ஆம்பளை நாங்க கட்டு நல்லா புரிஞ்சுக்க. ஒரு பொம்பளை நீ என்ன வேணாலும் கொண்டுகிட்டு வரலாம், ஆனால் நல்லா தெரியுவே எதுக்கு இந்த சீர்வரிசை தான் மக கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்க அப்பா அம்மா பார்த்து பார்த்து கொடுத்து வராங்க. நான் ஒரே ஒரு கேள்வி ராதா செல்வி, இத்தனை சீர்வரிசை கொண்டு வர்றியே, நம்ம மகளை கட்டிக்கிட்டு வாழ போற மருமையை டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் கோத்தா வீட்டுல ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்தா குறைஞ்சாடி வாங்க. நாங்க காடை சொருக காசு எடுத்து உங்ககிட்ட கொடுப்போம்ல, நாங்களே வேலைக்கு போகணுமா, நாங்களே நக்கணுமா, உனக்கு காசு மசூல் கொடுக்கணுமா? ஆம்பளை தேனை பெண் எழுதி ஒட்டிருக்கா. வாட் இஸ் திஸ் ஏடிஎம் மிஷின்? Who are you ATM machine? கிறுக்கு முண்டை ஒழுக்கமா பேசு, இங்கிலீஷ் மசீர் வரல. யூகேஜி பிரிகேஜி எல்லாம் படிச்சிருக்கு. ஏடிஎம் மிஷினை எவன்டா கண்டுபிடிச்சவன்? எங்க மாட்டே இல்லையா ஏடிஎம்? அப்பெல்லாம் ஒரு பேங்க்ல போய் ஒரு கையெழுத்து போட்டோம்னா பேங்க்ல இருந்து அந்த மேனேஜர் பணத்தை எடுத்து செலவு நோட்டா தருவார். இப்ப இந்த ஏடிஎம் மிஷின் கண்டுபிடிச்சது. உனக்கு ஏடிஎம் மிஷின் கோத்தா கோப்பே உடைய கல்யாணம் பண்ணி ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவார்கள் அப்படி என்று கேட்ட நக்கீர என் அறிவு கண்ணை திறந்து விட்டு இனிமேலே உனக்கு ஏடிஎம் மிஷினா கொண்டு வரணுமா? அதனால கல்யாணம் ஆனோட தான் உனக்கு பெரிய மிஷினா கொண்டு வரனே. டபக்குன்னு ஓட்டுக்கலாம், டபக்குன்னு எடுத்துக்கலாம், டபக்குன்னு ஓட்டுக்கலாம், டபக்குன்னு எடுத்துக்கலாம். எனி டைம் ஏடிஎம் ஹவுஸ் ஃபுல்லு தான். உனக்கு அந்த மிஷின் முக்கியமா, உனக்கு இந்த மிஷின் முக்கியமா? ஒரு சந்தேகம். என்னடா? ஏடிஎம் மிஷின் இருந்தா பல பேர் காட சொருகுவானே. சொரி கட்டும்டா, சும்மாவே கிடக்குற மிஷின் தானே சொருகிட்டு போட்டு உனக்கு என்ன வருது? மாப்ள அவசரமா ஒரு 5500 ரூபாய் எடுக்க வேண்டியிருக்கு. மூடு வேணும். இந்த ஏடிஎம் மிஷின்ல கார்டு மாட்டிக்கிறான்.
அப்புறம் எடுக்க முடியாது. ஏய், தவறாவே பேசக்கூடாது. அப்படி இல்ல, இது ஏன்னா துரு பிடிச்ச மிஷின். ஆமா, உள்ள கிராக் ஆகி நமக்கு தேங்காய் போட்டு எடுத்து விடுறான். அப்படியே ஆமா, பெரிய லப்ப முடியாது. எத்தனை வருஷமா இருந்தாலும் மிஷினை துரு பிடிக்காம வச்சுக்கணும்டா. ஆயில் சர்வீஸ் பண்ணி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன? நான் வரக்கூடிய மேடையில உங்கள்ட்ட பல வாட்டி எச்சரிச்சிருக்கேன். என்ன சொன்ன? சரிங்களா? மாதம் 30 நாள் 25 நாடகம் நீங்க என்னோட சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன காரணம்னா உங்களுடைய தொழில், உங்களுடைய அந்த மேக்கப், உங்களுக்கு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா உன் பழக்க வழக்கமும் உன் வாயும் தான் சரியில்லாம இருக்கு. நான் வரக்கூடிய மேடையில சேக்கிப்பட்டி முன்னிலையில சொல்றேன், இந்த கெட்ட கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்றது, இந்த பேட் வாய்ஸை பிகேவ் பண்றது, இந்த கட்டி, எனக்கு இதெல்லாம் பிடிக்காத விஷயம். மக்களை கேளு, ஏதாவது ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசிருப்பேன். சொல்லுங்க, உங்க மனதார சொல்லுங்க, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு வார்த்தை தூமன்னு பேசிருப்பேனா? கிறுக்கு முண்டை நீ செய்யாத ஒரு குறதை செவுல அத்திரம் பாத்துக்க. உலகத்திலேயே அசிங்க வாசம் பேசாத பெண்மணி யாருன்னா கோடியில ஒரு பெண்ணி நான் மட்டும்தான். ஊதிட்டாங்கல்ல. நல்லா கேட்டுக்க. என்னடா? ஒரு பெண்ணு எவ்வளவு தூரம் பேசினாலும் ஆணுக்குள்ள அடக்கம். புரியுதா? நீ கத்தி பேசி காரியக்காரப்பட நினைக்காத. இங்க இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லா தெரியும் யாரு என்ன பேச்ச பேசுனா, யாரு பேசுறாம தடுத்தாண்டு. ஒரு விஷயம் தெரியுமா? நீ 1000 பேச்சு பேசலாம், ஆனால் நீ அடங்குவது எங்க? என்கிட்ட மட்டும்தான். நீங்க அடங்குறது உங்களுக்கிட்ட அடங்குறது நான் அதுக்குள்ள மட்டும்தான். சரி, ஆனா எங்களுக்குள்ள அடங்குறது இதுக்குள்ள மட்டும்தான். நீங்க செத்துருவாங்கல்ல. சாகட்டும்டா. எனக்கு இப்பயே கண்ணை கட்டிட்டு வருது. கட்டட்டும்டா. அது வாட ஹெவியா வருது. ஹெவியா? ஐயா, ஓ, என்ன மாமா கூட்டிருக்கலா? ஆம்பளை கூப்பிட்டு உடனே போயிட்டா லொப்ப முண்டுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. கட்டின மனைவி இருக்காங்களே, சும்மா எனக்கு வசனம் எனக்கு மறந்து போச்சு. கட்டின மனைவி இருக்கிறாங்களே, ஒரு கணவர் கூப்பிட்டோட அவருக்கு என்னென்ன எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறனா அதனால வராங்க. இதை நீங்க தவறாவே நினைக்க கூடாது. மட்டும் கூட கெடுத்து கொடுத்துறாத. நீ நாடகத்தை இருமா இருடி ஆடுகளை முண்டை சப்புன்னு அடிச்சிருவேன். ஆட்டமா அடிக்குதுண்டா. நீ எனக்கு சித்தி வேணும். புரியுதா? நான் உனக்கு என்ன வேணும்? மய வேணும். பியா பியா எங்க நான் அமுக்கு நல்ல நீ அமுக்கு பாப்பா. உன்னை அமுக்கு நான் செருப்படி வந்துட்டுக்க. சம்பந்தம் இல்லாம இங்க வா, மூத்திரத்தை குடிச்சிட்டு போ. ஏமாப்ல உனக்கு என்ன முறை வேணும்? சித்தி 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 நல்லா நோட்டுடா நோட்டு. மதன் இது பாடுறான். இது நடிப்பு, அது துடிப்பு. தொழிலுக்கு பேசுதா? சித்தி குத்தில அங்கிட்டு வச்சுக்கிறேன். இப்ப பேசுறிய மத்த வேலை செய்வியோ? என்ன நீங்க செய்றீங்களா அதுக்கு தகுந்தாப்புல நான் செய்றேன். பரவாயில்லையே. எப்படி செய்வீங்க? 10 ரூபாய் அளவுக்கு துணி, பட்டணத்து சிலுக்கு துணி, பக்குவமா எடுத்துட்டாங்க பக்கத்துல வாக்கி. கொஞ்சம் கூட இல்லையா? கொஞ்சம் இந்த கொடுமையை பார்த்தாடா? அப்பாச்சி வண்டிக்கு எவனோ டிவிஎஸ் போட்டு ஹெல்மெட் மாட்டி அட்டி குட்டுத்தனா அரமுக்கு தெரிச்சு போயிடும். ஹெல்மெட் கூட பெருசா இருக்குமே. லாலா கட்ட சாந்தி பொண்ண போறேன்னு நான் ஏந்து நான் கூட நினைச்சேன் மதன் தப்பா பேசிட்டான்னு. சித்தி சித்தின்னு நல்லா சொல்லி பாக்குறியா? உனக்கு என்ன வேணும்? அவ தலானி வச்சு மூச்சு அமுக்குறாயா? சொல்லுங்க மாமா. ஆமா, ஆளு என் ஆட்டத்தில் நீங்கள் மதி கொண்டு விட்டீர்களா? என்னடி ஆளை கொல்ல பாக்குற? சொல்லுங்க மாமா. அது என்னடா லைலான் பஞ்சு தலானியாட்டம் இருக்கு. இருக்கட்டுங்க மாமா. மியா மியா பூனைக்குட்டி மீச தங்கோ பூனைக்குட்டி
காத்து எவி அடிக்குமே. ஒரே இருட்டா இருக்கு, ஒரு டார்ச் லைட் குடுறா. அடிங்க மாமா. ஆஹா அடி கொப்பம்மா வாழு கொப்பம்மா வாழு தண்டனகர குட்டு தண்டனகர கொப்பம்மா வாழு கொப்பம்மா வாழு. நான் ஏறணும்னா நீ தாங்க மாட்டேன். எதுக்கு? ஆமா, ஒட்டி ஆடுறது கொட்டுறது எல்லாம் அம்மா தெரியும். உங்களுக்கு எப்ப ஒட்டணும்னா அப்ப ஒட்டுவேங்க. நீ ஒட்டுறது தெரியும். சரியா ஒட்டுவேன். இந்த நோட்டு என்கிட்ட நோட்டாத. சரிங்க பாபா. நான் செய்யறது நீ செய்ய ஆகணும். என்ன? ஓகே. ஆஹா என்ன ஒண்ணுக்கு வருதா? கேக்கே கூல்ச்சா வாயில அடிச்சு விடு. கடிச்சு விடுறேன் பாபா. அதோட மருந்து வாயில கக்குதா. ஆஹா பாத்துக்கிறா தார. கண்ணங்கர் தகிலி கட்டலகம் தொட்டகிலி அண்ணனை போட்டானடி. கண்ணமா சின்னகிலி பாக்கேனடி. ஏ கண்ண கண்ண கான கண்ண 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 பக்கத்துல பத்துல ரோசா பொக்கிரிக்கு பொக்கிரி ரோசா பக்கத்துல பத்துல ரோசா எனக்கு நீதானது எனக்கு கொண்டாட்டி எனக்கு கொண்டாட்டி பொக்கிரிக்கு பொக்கிரி ரோசா பக்கத்துல பத்துல ரோசா எனக்கு நீதானது எனக்கு கொண்டாட்டி. கவனம் தேவை. பொக்கிரிக்கு பொக்கிரி ரோசா எனக்கு கொண்டாட்டியோ. கூட்டத்துல எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அக்கா மேல கை வைப்ப. ஏன்னா நான் பல்ட்டி அடிச்சுக்கிருக்கேன். இவ என்னடா அடிக்கிருக்கா? என்னடா மாப்பிள பெட்டிக்கார எதுவும் பாத்தீரா? நீ பெட்டி புழு புண்ணு வாசிப்ப பாப்பா. ஆஹா என்ன செய்வே, பார்க்க கூடாத அப்படி பார்த்து விட்டீர்களே. சூப்பர். எப்போ பல்ட்டி அடிச்சா பல்ட்டி அடிக்கணும், இல்லைன்னா இங்க வாரு முதுகுல அச்சு வந்துருக்கு. பரட்டி அடி பரட்டி அடிக்க. நீ வேற பரட்டி அடிச்சா பிரச்சனை ஆயிரும்.
ஏன்னா ஒத்து போகுது என்ன ஆமா சொல்லுங்க பாப்பா. என்ன பண்ண இப்ப காத்தச்சா தத்துன பார்த்துக்கோ இந்த மானங்கட்டை முண்டை போய் நான் சித்தின்னு கூப்பிடுறேன் பாரு ச்சீ. நீங்க 2 பேரும் ஆடுறீங்க, அவன் இடையில அடிக்கிறீங்க. அவன் மனநோயாளி ஆயிட்டான் அப்படித்தான் சிரிச்சுட்டே இருக்கான். 1000 உறவு இருந்தாலும் நேரமானத உறவா வச்சுக்கணும். உன் உதடு நல்லா இருக்கு அதுக்காண்டி நான் நம்ப மாட்டேன். ஆனா இவ்வளவு பவுடர் அழைச்சாத்தான் தெரியும் நீ அக்கமாருக்கு கருவா மாட்டேங்கிற சீ அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. ஏய், அக்கா கிளம்பிட்டா. அப்படியா? நீ சொன்னால் சரியாத்தான் இருக்கும் கண்டி ராதா. 1000 உறவு நம்மளை தேடி வந்தாலும் உன்னை தீனம் தேடும் நான் தலைவனாக இருக்க போகிறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த காலை நீ ஏத்துக்கிறனும் இல்லைன்னா செருப்படி வாங்குவேன். காலை சொல்லவா? இதோ வனத்தின் நிலவெடுத்து வாசலி வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா வனத்தின் நிலவெடுத்து வாசலி வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா அழகு பூங்கோடியே காதல் கட்டி வைக்க கட்டு தருவில்லை நாடகப்பட்டு மழை பணத்தின் நிலவெடுத்து வாசலி வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா கண்ணாம்பூச்சி ஆட்டத்தில் பூக்கள் கட்டுவதென்ன சீரத்தின் சீரத்திற்கு கவிதை சொல்லிக் கொடு சீரத்தின் நிலவுக்கு நினைக்க சொல்லிக் கொடு கண்ணத்தில் கண்ணத்தில் நீசை உரசிந்த கண்ணுக்குள் கண்ணுக்குள் காதலை கட்டி வைக்க வாசலி வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா திக்குப்பாகரதுக்கும் 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 தூரத்தை கூட சொல்லு கத்தாவிட்டு சொக்கத்தை பக்கத்தில் விற்க சொல்லு சீரப்பின்ற சீரப்பிக்கு கவிதை சொல்லிக் கொடு இருக்கின்ற நிலவுக்கு நடக்க சொல்லிக் கொடு என்னவோ என்னவோ எனக்கு பறக்குது அம்மம்மா அம்மம்மா நெஞ்ச பறக்குது காதல் கட்டி வைக்க கட்டுத்தரவில்லை நானப்பட்ட மயங்குவதில்லை வானத்தில் நிலவெடுத்து வாசலி வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா ஆனந்த புண்ணம் பாடுது நெஞ்சம் ஆசைய கண்கள் தேடுது குஞ்சம் அழகு பூங்கொடியே காதல் கட்டி வைக்க கட்டு தரவில்லை நாடகு நடைபெற்று மரணமில்லை பணத்தில் நிலவெடுத்து வாசலி வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா. அருமையான காதல் உங்க காதல். அதே மாதிரி என்னுடைய காதலை சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சோளங்குரியில போய் முதல் ராத்திரி கொண்டாடுவோமா? நீ சோழவனுக்கு என் முண்டாட்டி விளக்க மாத்திரம் அடிக்கட்டும். அது நல்லது. என்ன வந்தாலும் யாருக்கும் தெரியாம ஆமா
சொல்ல மறந்து விட்டேன். அவளை பத்தி பேசாத, காத்தச்சே தப்பிடுவேன். அடியா தீவாதியாரு பாடம் சொல்ல மறந்ததென்ன. அடியா தீவாதியாரு மாமா பாடம் சொல்ல மறந்ததென்ன. Thank you.